வாரும் இயேசுநாதா, வாரும் இயேசுநாதா, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இயேசுநாதா, வாரும் இறைவனே, வாரும் இறைவனே, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இறைவனே, வாரும் இறையாவியே, வாரும் இறையாவியே, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இறையாவியே. கடவுளே, உங்க அன்பை எப்படி சொல்ல? அன்பால் சொந்தமான என் தெய்வமே, உந்தன் உறவு எனக்கு வாழ்வின் உறுதி, உயிரின் பயணம் அதனில் தொடரும், உயிரை இயக்கிடவா, உன் உறவை வளர்த்திடவா, அன்பால் சொந்தமான என் தெய்வமே. நினைவில் நிறுத்தி கடமை உணர்த்தும் நேயமும், கண்ணின் மணியாய் உன்னுள் வைத்த கனிவாய் காக்கும் உன் கருணையும், கண்ணின் மணியாய் உன்னுள் வைத்து கனிவாய் காக்கும் உன் கருணையும், அன்பால் சொந்தமான என் தெய்வமே, உந்தன் உறவு எனக்கு வாழ்வின் உறுதி, உயிரின் பயணம் அதனில் தொடரும், உயிரை இயக்கிடவா,
எந்தன் சிந்தையை உந்தன் நோக்கில் என்றும் இயக்கும் உன் உடன் துணை. எந்த பணியிலும் துணிந்து உழைக்க எழுச்சி வழங்கும் உன் அருள் பலம். என்னை உனதாய் நெஞ்சில் சுமக்கும் என்றும் அன்புடை தாய் மனம். என்னை உனதாய் நெஞ்சில் சுமக்கும் என்றும் அன்புடை தாய் மனம். எல்லோர் வாழ்விலும் எல்லாமாகிய எளியன் பவுல் போல் வாழ்ந்திட, எளியன் பவுல் போல் வாழ்ந்திட. சொல்லத் தெரியா அன்பால் சொந்தமான என் தெய்வமே. சொல்லத் தெரியா அன்பால் சொந்தமான என் தெய்வமே. உந்தன் உறவு எனக்கு வாழ்வின் உறுதி. உயிரின் பயணம் அதனில் தொடரும். உயிரை இயக்கிடவா, உறவை வளர்த்திடவா, உயிரை இயக்கிடவா, உன் உறவை வளர்த்திடவா இறைவா. சொல்லத் தெரியா அன்பால் சொந்தமான என் தெய்வமே. யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 11 இறை சொற்றொடர்கள் 45 முதல் 57 முடிய. அக்காலத்தில் மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததைக் கண்டு அவரை நம்பினர். ஆனால் அவர்கள் சிலர் பரிசேயரிடம் சென்று இயேசு செய்ததை தெரிவித்தனர். தலைமை குருக்களும் பரிசேயரும் தலைமை சங்கத்தை கூட்டி, இந்த ஆள் பல அருமடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறானே, என்ன செய்யலாம்? இவனை இப்படியே விட்டுவிட்டால் அனைவரும் இவனிடம் நம்பிக்கை கொள்வர். அப்போது ரோமையர் வந்து தம் தூய இடத்தையும் நம் இனத்தையும் அழித்து விடுவார்களே என்று பேசிக்கொண்டனர். கயப்பா என்பவர் அவர்களுள் ஒருவர். அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாயிருந்தார். அவர் அவர்களிடம், உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லை என்று சொன்னார். இதை அவர் தாமாக சொல்லவில்லை. அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்ததால் இயேசு தம் இனத்திற்காகவும் தம் இனத்திற்காக மட்டுமன்றி சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்று சேர்க்கும் நோக்குடன் அவர்களுக்காகவும் இறக்கப் போகிறார் என்று இறைவாக்காக சொன்னார். ஆகவே அன்றிலிருந்து அவர்கள் இயேசுவை கொன்றுவிட திட்டம் தீட்டினார்கள். அது முதல் இயேசு யூதரிடையே வெளிப்படையாக நடமாடவில்லை. அவர் அவ்விடத்தினின்று அகன்று பாலை நிலத்திற்கு அருகிலுள்ள பகுதிக்கு போனார். அங்கு எப்ராயிம் என்னும் ஊரில் தம் சீடருடன் தங்கியிருந்தார். யூதர்களுடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழ இருந்தது. விழாவுக்கு முன் தங்கள் தூய்மை சடங்குகளை நிறைவேற்ற பலர் நாட்டுப்புறங்களிலிருந்து எருசலேமுக்கு சென்றனர். அங்கே அவர்கள் இயேசுவை தேடினார்கள். அவர் திருவிழாவுக்கு வரவே மாட்டாரா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கோவிலில் நின்று கொண்டிருந்தவர்கள் தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். ஏனெனில் தலைமை குருக்களும் பரிசேயர்களும் இயேசுவை பிடிக்க எண்ணி அவர் இருக்கும் இடம் யாருக்காவது தெரிந்தால் தங்களிடம் வந்து அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, புனித வாரத்தின் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இன்றும் நடைமுறை பார்த்தால் ஒரு சில நல்லவர்களின் இறப்புதான் பலருக்கு வாழ்வை கொடுக்கிறது. ஒருவருடைய தவறான வாழ்வு பலருக்கு அழிவையும் கொண்டு வருவதும் உண்மையே. நல்லவர் ஒருவர் இன்று அரிதாக உள்ளது. பொல்லாதவர்களின் கூட்டம் இன்று பெரிதாக உள்ளது. நல்லவராக இருப்பவராக நாம் இருக்கிறோமா, அல்லது பலருக்கு வாழ்வு கொடுக்கிறோமா, அல்லது பொல்லாதவருடைய கூட்டத்திலே நாம் சேர்ந்திருக்கிறோமா என்று நம்மை சிந்தித்து பார்ப்போம். அன்சங் ஹீரோ ஆஃப் தி இயர் என்ற விருதை பெற்ற லட்சுமி அகர்வால், அதாவது சிறு வயதிலேயே முகத்தில் காதலால் ஆசிட் வீசப்பட்ட இளம்பெண் வலியோடு சாதனை புரிந்தவள். அவளாக இருக்கட்டும், 2 குண்டுகளை தன் வயிற்றிலும் கழுத்திலும் வாங்கி ஸ்டெர்லைட் பிரச்சனைக்காக குரல் கொடுத்து வலியை பெற்றுக்கொண்ட லியோ ஜெயசீலன் அவராக இருக்கட்டும்,
ஸ்டேவானாக இருக்கட்டும், ரயிலிலிருந்து தூக்கி எறிந்த போதிலும் கூட நாட்டு விடுதலைக்காக வலியை தாங்கிய காந்தியாக இருக்கட்டும், சமுதாயத்திலே வலியின் பாதையை தேர்வு செய்தார்கள். வலி மிக கொடுமையானது என்பதனை அறிந்தும் கூட, அதனால்தான் என்னவோ கவிஞர் பா. விஜய் உடைதாங்கும் கற்கள் தானே மண்மீது சிலையாகும், வலிதாங்கும் உள்ளம்தானே நிலையான சுகங்காணும் என்று எழுதியுள்ளாரோ. இப்படி வலியை மட்டும் தன் வாழ்வில் தாங்கி அதன் வழியாக வெற்றி கொண்டவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் இயேசுவின் செயல்பாடுகளை கண்டு பரிசேயர்களும் மறைநூல் வல்லுநர்கள் கொதித்து எழுகிறார்கள். காரணம் என்னவென்றால், இயேசு யூதர்களின் சட்டத்திட்டங்களையும் வழிபாட்டு முறைகளையும் எதிர்க்கின்றார். ஆனால் இதில் புலமை வாய்ந்தவர்கள் மற்றும் அட்டைப்பூச்சியாக செயல்படுகின்றவர்கள் பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும். ஆனால் தான் மீட்பு படையில் பல முறை மக்கள் நலனை முன்னிட்டு சட்டத்தை ஒதுக்கிய போது இயேசுவுக்கு எதிராக குரல் எழுப்பினார்கள். பரிசேயர்களை புறக்கணித்து தாழ்ந்த மனநிலை கொண்ட வரி தண்டுவரை ஏற்று இயேசு செயல்படும் போதும் எரிச்சலாகிறார்கள். அவர்களை எதிர்ப்பது நம்முடைய வேட்டிக்குள் ஓடானை விட்டது போல ஆகிவிடும் என்று இயேசு அறிந்திருந்தார். இருந்தாலும் அந்த முறையை தான் கையாளுகிறார். வலி என்று அறிந்தும் அதே வழியை தேர்வு செய்கிறார். நம்முடைய வாழ்வில் வலியை தேடுகிறோமா அல்லது சொகுசான வழியை தேர்வு செய்கிறோமா? வரியை கொடுக்கக்கூடிய வழிகளை அதிகமாக நாம் தேர்வு செய்வது இல்லை. இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்னும் அளவுக்கு ஒரு கைபாவின் சொற்களை நாம் இன்றைக்கு மனதிலே கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே இவ்வார்த்தைகளை அவர் தாமாக சொல்லவில்லை. அவர் அந்த ஆண்டின் தலைமை குருவாய் இருந்ததால் இயேசு தம் இனத்திற்காக மட்டுமின்றி சிதறி வாழ்ந்த மக்களின் கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாய் சேர்க்கும் நோக்கோடு அவர்களுக்காக இறக்கப் போகிறார் என்று இறைவாக்கு சொன்னாரே என்று நற்செய்தியாளர் யோவான் உடனே ஒரு குறிப்பை எழுதியுள்ளார். ஆம், இயேசு பலருக்காக ஒருவர் என்னும் சிந்தனையை செயல்படுத்தியுள்ளார். ஒருவருக்காக எல்லோரும் என்றால் எல்லோருக்காகவும் ஒருவர் பலர் என்று சிந்தனையை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். இறை திட்டம் இதுதான் என்று நினைக்கிறேன். ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வளிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது. ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள் என்று பவுலடியார் ரோமை 5:18-19 சொல்கிறார். பலருக்காக ஒருவர் துன்பங்களை அனுபவிப்பது நல்லது என்னும் இறை திட்டத்தை இயேசு அறிமுகப்படுத்தியுள்ளார். அவரை தொடர்ந்து எத்தனையோ மறைசாட்சியர் புனிதர்கள் இந்த திட்டத்தின்படி தமது இன்னுயிரை கையளித்துள்ளார்கள். நம்முடைய வாழ்விலும் சின்ன சின்ன செயல்பாடுகளிலே பலருக்கான ஒருவர் சிறிய துன்பங்களை, இடர்பாடுகளை, வசதி குறைவுகளை, வலிகளை ஏற்றுக்கொள்வது என்னும் இயேசுவின் மாதிரியை பின்பற்ற இந்த நாட்களிலே தியானிப்போம், முயற்சி எடுப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. அனைவரும் வாழ்வு பெற உயிரை ஈந்த ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். பலருடைய வசதிக்காக நாங்கள் சில வசதி குறைவுகளை ஏற்றுக்கொள்ள, பலருடைய மகிழ்ச்சிக்காக நாங்கள் சில மகிழ்ச்சிகளை விட்டு கொடுத்து வாழுகிற அருளையும், அதனால் வருகின்ற வரிகளை தாங்கிக் கொள்கின்ற அருளையும் எங்களுக்கு தாரும். ஆமேன். வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா,
அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகை நோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளம் என்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென்.
வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே. இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. சுமந்து உருவம் தந்தாய், கண்ணயராது காத்து நீதம் வளர்த்தாய். கருவை சுமந்து உருவம் தந்தாய், கண்ணயராது காத்து நீதம் வளர்த்தாய். காலமெல்லாம் அன்பை பாடுவே, காலடி அமர்ந்து உன் புகழ் பாடுவே. காலமெல்லாம் உன் அன்பை பாடுவே, காலடி அமர்ந்து உன் புகழ் பாடுவே. அம்மா அம்மா மரியே எங்கள் மாமரியே, அம்மா அம்மா மரியே எங்கள் தாய் மரியே, அம்மா அம்மா மரியே எங்கள் மாமரியே, அம்மா அம்மா மரியே எங்கள் தாய் மரியே. அன்பின்
வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. சுமந்தாய், உடன் வழி நடந்து என்னை காத்தாய். உள்ளம் உருகி என்னை சுமந்தாய், உடன் வழி நடந்து என்னை காத்தாய். வாழ்வதும் வளர்வதும் உன் அன்பிலே, நேசத்தின் வாசத்திலே உயிர் வாழ்வே. வாழ்வதும் வளர்வதும் உன் அன்பிலே, நேசத்தின் வாசத்திலே உயிர் வாழ்வேன். அம்மா அம்மா மரியே எங்கள் மாமரியே, அம்மா அம்மா மரியே எங்கள் தாய்மரியே, அம்மா அம்மா மரியே எங்கள் மாமரியே, அம்மா அம்மா மரியே எங்கள் தாய்மரியே. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே. இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.